பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஓசையா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தை 8. நானே அவனுக்கு செவி சாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து உமது மகனாக உமது மகளாக உருவாக்கி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. தூயதோர் இதயத்தை எங்களுக்குள் படைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உண்மையுள்ள மகனாக மகளாக வாழ வேண்டும் என்பதற்காக உண்மையான பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்களுக்கு தந்திருக்கின்றீரே, அதற்காக உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடு சாத்தானை எதிர்த்து போராட மனப்பக்குவத்தை கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் சோர்ந்து போனாலும் ஆண்டவரே, உமது வார்த்தையின் வழியாக எங்களை திடப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி. நல்லதொரு கனிகள் கொடுக்க ஆண்டவரே, எங்களை நீரோடை ஓரம் நடப்பட்ட மரத்தை போல் எங்களை செழிக்க செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய நல்ல மனப்பாங்கை கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே, தூயாதி தூயவரே, பரிசுத்த நேசரே, எங்களை அனுதினமும் வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தகப்பனே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை வணங்குகின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அனுதினமும் எங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்காக உமக்கு நன்றி. உண்ண உணவும் உடுக்க உடையும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து உமது திட்டங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருப்பதும் அன்பு பிள்ளையாக இருப்பதும் உமக்கு விருப்பமான பிள்ளையாக இருப்பதும் ஆண்டவரே உமது சித்தம் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். எத்தனையோ முறை தவறு செய்தும் பிறகும் கூட எங்களை தண்டித்து விடாதபடி எங்களை திருத்தி மீண்டும் உம்மை நோக்கி திரும்ப வழி அமைப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தகப்பனே, உண்மையோடும் உத்தமத்தோடும் எங்கள் நடுவில் இருந்து செயலாற்றி கொண்டு இருக்கக்கூடிய என் தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நாட்களிலே உமக்கு எதிராக குற்றம் புரிந்தோம், உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம், உம்மை வேதனைப்படுத்தி இருக்கின்றோம். ஜெபிக்காதபடி ஏதோ தானோ என்று இந்த உலகத்திலே அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவரே, ஒரு நிமிடம் கூட உமது திரு சமூகத்தில் அமர்ந்து இருந்து உம்மிடம் ஆலோசனை கேட்காதபடி அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. இந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கின்றோம். இந்த நேரத்திலே உமது பரிசுத்த இரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக. உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவீராக. உமது அன்பு மகனாக மகளாக வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. தூயதோர் இதயத்தை தருவீராக. அனுதினமும் வார்த்தைகளை தியானிக்கக்கூடிய மகனாக மாற்றிடுவீராக. ஏனென்றால் நீரே எங்களுக்கு செவிசாய்க்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர். எங்கள் மீது அக்கறை கொண்டு எங்களை வழிநடத்தக்கூடிய அன்பு நேசராக இருக்கின்றீர். நாங்கள் தீய செயலிலே வீழ்ச்சுற்று போய் இருந்த பொழுதும் கூட என்னுடைய ஆண்டவரை திரும்பி வர காலம் தாழ்த்திருந்திருக்கின்றோம். இந்த நாளிலே திரும்பி வந்திருக்கிறோம் சுவாமி. எங்கள் மீது மனம் மாறுவீராக. எங்கள் மீது மனமாற்றத்தின் அழைப்பை கொடுப்பீராக. நாங்கள் மனம் மாறி மனம் திரும்பி உமை நோக்கி வரவும் அநேக மக்களை உமது திரு சமூகத்தில் அழைத்து வரக்கூடிய பாக்கியத்தின் வல்லவையும் தந்துவிட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட யாரெல்லாம் உண்மையிலே நான் தவறு செய்து விட்டேன், என் ஆண்டவர் என்னை மன்னித்து விடுவார் என்று சொல்லி உமது மன்னிப்புக்காக காத்து இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் உமது பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி விடுவீராக. யாரையெல்லாம் பாவத்தில் விழ வைத்தோமோ அவர்களுக்கும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து திடப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நேரத்திலும் கூட நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17வது இறை வார்த்தையில் வாசிக்கின்றோமே, எனக்கு அன்பு காட்டுவோருக்கு நானும் அன்பு காட்டுவேன், என்னை ஆவலோடு தேடுகிறவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள் என்று. ஆம் தகப்பனே, உம்மை ஆவலோடு நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் சுவாமி. உம்மை விட்டு பிரிந்து போய்விடக் கூடாது என்பதற்காகவே, என் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே அதிகாலையிலே அநேக பிள்ளைகள் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன் சுவாமி. யார் யாரெல்லாம் உண்மையான இதயத்தோடும் பரிசுத்த இதயத்தோடும் இந்த நாளிலே என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி என் ஆண்டவருடைய திருமுகத்தை நாடி என் ஆண்டவரோடு நான் கூட இருப்பேன் என்று சொல்லி விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் உம்மை கண்டுகொள்வார்கள் ஆகும். அவர்களுக்கு உம்முடைய கருணை கிடைக்க வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, அநேக பிள்ளைகள் எங்களை இகழ்ந்திருக்கிறார்கள். அநேக பிள்ளைகள் எங்களோடு கூட இல்லாதபடி, எங்களை பலப்படுத்தாதபடி, எங்களுக்கு நல்ல ஒரு செயல்களை செய்யாதபடி, எங்களை அப்பற்றி அவதூறாக பேசி எங்களுக்கு எதிராக செயலாற்றி இந்த நாட்களிலும் கூட தகப்பனே, எங்களுக்கு எதிராக சொற்களை உதிர்த்து எங்களை கடினப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு தகப்பனே. அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரையும் தொடுவீராக. உமது அன்பு கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் மாசு மறுவற்ற பிள்ளைகளாக மாறி விடுவார்கள் என்று விசுவசிக்கிறோம் சுவாமி. என் ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்தி என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அனைத்து அருள் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேனப்பா. திருப்பாடல்கள் 50வது அதிகாரம் 15வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன், அப்பொழுது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள் என்று. ஆம் தகப்பனே, துன்ப துயரங்கள் எங்களை சூழ்ந்து வரும் பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை மேன்மைப்படுத்தி அந்த துன்பத்தின் வழியாக என் ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு என் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்களை கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. யார் யாரெல்லாம் உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே தூயதோர் உள்ளத்தை கொடுப்பீராக. பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை கொடுப்பீராக. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அவர்களின் ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடிய மன பலத்தை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டு இருக்கிறார்களோ, கொடுமையான நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, வேதனையுற்ற மனிதர்களாக இருக்கிறார்களோ, கஷ்டத்தோடும் துன்பத்தோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ, ஐயோ நான் நோய்வாய்ப்பட்டு விட்டேனே, எனக்கு யார் இருக்கிறார்கள், என்னுடைய நோய் சாவில் முடிந்து விடுமோ, எனக்கு பயமாகவும் அச்சத்தோடும் இருக்கிறேனே, இந்த நாட்களில் நான் எப்படி வாழ்ந்து விடுவேன் என்று சொல்லி இந்த நாட்களில் உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு. மன உளைச்சலோடு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் உண்டு. மன வேதனையோடும் இருக்கக்கூடிய தாய் தகப்பன்களும் குழந்தை செல்வங்களும் உண்டு தகப்பனே. ஒவ்வொருவர் மீது உமது பரிசுத்த இரத்தம் ஊற்றப்படுவதாக. உமது மாசு மறுவற்ற கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் அவர்களை தொடும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் தொடப்படுவார்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். என் ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள். என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் என்று விசுவசிக்கின்றோம். அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே, உண்மையோடும் உத்தமத்தோடும் இருக்கக்கூடிய பரிசுத்த நேசரே, எல்லோரையும் நீர் ஆசீர்வதியும். எல்லோர் மீது மனம் இறங்கும். பரிசுத்த ஆவியானுடைய பலத்தையும் வல்லமையும் கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் கூட உத்திரிக ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதும் அறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக.
உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னை, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, கன்னி தாயே, உமது அன்பு பிள்ளைகளுக்காக பரிந்து பேச வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம். அன்னையே, அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.